திமுகக்கு ரொம்ப ஆன்டி இன்கம்பன்சி, அமைச்சர்கள் பல பேர் தோத்து போயிடுவாங்க, சில மீண்டும் நிப்பாட்டி இருக்கிற எம்எல்ஏக்கள்ல ஜெயிக்க மாட்டாங்க, இதெல்லாம் எதிர்பார்க்கிறது. ரொம்ப இளைஞர்கள் மத்தியில ஒரு ஃப்ரெஞ்சி இருக்குது அப்படி இப்படிங்கிறாரு. ஆனா பொலிட்டிக்கல் லாஜிக் பார்க்கும்பொழுது என்ன தோணுதுன்னா, அவருக்கு விஜயோட கட்சிக்கு 25 சீட்டு 30 சீட்டு ஆரம்பிச்சீங்கன்னாலே பாருங்க, அது தப்புன்னு 20 சீட்டு குறைஞ்சிரும், 30 சீட்டு அங்க அடிச்சிடும். அந்த 25 30 தான் இங்க வரும், அது 40ன்னா அங்க 40 குறையும். இந்த ஆட்சியில நிலைமை கெட்டு போன மாதிரி முன்ன கெடலைங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சட்டம் ஒழுங்குங்கிறது கம்ப்ளீட்டா மோசமாயிடுச்சு ஒன்று. இரண்டாவது, இந்த போதைப் பொருள் விற்பனை, தமிழ்நாடு இளைஞர்கள் இந்த மாதிரி போதைக்கு அடிமையானது, இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ. இது ஒரு அரசியல் இதுல ரொம்ப பெரிய தாக்கம் கொடுத்தது. அதாவது திமுகக்கு சரிவு, அதுல ஏதோ ஒரு நிச்சயம் தெரியுது. ஆனா அதே நேரத்தில் அதை ஆட்டோமேட்டிக்கா பெனிஃபிட் அதிமுகவுக்கு போகும். அதே நேரத்தில் இல்ல, அதிமுக சரிவு அதிகம், திமுக சரிவு இருக்குது, ஆனா அதை விட அதிமுக அதிகமா இருக்குது, இதுக்கு எல்லாமே விஜய் தான் மேல எழுதிட்டு போறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சயின்டிபிக்கா பொலிட்டிக்கல் லாஜிக்கலா நம்மளால அது ஃபிட் ஆக முடியல. அது காங்கிரஸ் உள்பட, அதுல காங்கிரஸ் தான் மெயின் காரணம், அது ஒண்ணு. இதை தவிர்த்து இந்த தடவை சரியா போல, இது அது அவங்களுக்கு தெரியும் ஒண்ணு. ஆனா ரெண்டாவது, இப்ப என்ன புதுசா அவங்களுக்கு பயமா இருக்குதுன்னா, இந்த மாதிரி எல்லா எக்ஸிட் போல நமக்கு சரிவு இவ்வளவு சொல்றாங்களே, நமக்கு எதிர்த்து இவ்வளவு ஓட்டு இருக்குது, நம்ம இவ்வளவு செஞ்சோம் இவ்வளவு சாதிச்சுன்னு நம்ம சொன்னதை மக்கள் நம்பலையே, இது நிஜமா, இது உண்மையா, இல்ல 1000 விளக்குல ஏதாவது ஒரு பெரிய ரிவர்ஸ் ஆயிடுமா, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வருது. ஏன்னா இப்ப நாம கேள்வி இங்க டெல்லியில கேள்விப்படுதுன்னா 8 9 அமைச்சர்கள் திருப்பி ஜெயிக்கவே முடியாதுன்னு பேசப்படுறது. அது இதெல்லாம் கேட்கும் போது கட்டாயமாக முதல்வருக்கும் ஒரு இது இருக்கும் இல்ல, இது என்னது எப்படி இது மாதிரி சொல்றாங்க. அதனால்தான் பல முறை அவர் எல்லா தொகுதிக்கு யார் இன்சார்ஜோ எல்லாத்தையும் பேசியிருக்காரு. ஏன்னா தொடர்ந்து பல திமுக தலைவர்கள் பேசும்போது என்ன நினைக்கிறது, அவங்க தொடர் இல்லைங்க காங்கிரஸ்ல தலைவர்கள் அப்படி இருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிவு வந்த உடனே காங்கிரஸ் டிஎம்கே உறவு முறிஞ்சிடும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ 5 மாநிலங்கள் தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வர இருக்கின்றன. குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம மத்தியில இருந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துடைய எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி அப்படிங்கிறதையும் எக்ஸிட் போல் உணர்த்துவதாகத்தான் அமைஞ்சிருக்கு. அதனால விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கும்போது, திமுகவை பொறுத்த வரைக்கும் RS பாரதி அவர்கள் 200 தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக கூட்டணி 200 தொகுதியில வெற்றி பெறும், திமுக சார்ந்த கணிப்புகளாகத்தான் இந்த கருத்து எக்ஸிட் போலிங்க பார்க்க முடிகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த பக்கம் செங்கோட்டையனும் தாவேக 200 தொகுதியில வெற்றி பெறும் அப்படிங்கிறாங்க. மொத்தத்துல மக்களுக்கு குழப்பமான ஒரு சூழல் இருக்கிறது. நீங்க இந்த எக்ஸிட் போல் மே 4ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி சார் பாக்குறீங்க? எக்ஸிட் போல பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பத்தி சொல்ற போது என்ன ஒரு புரட்சியே வரப்போறதா மாதிரி ஒரு கேள்வி வருது. திமுகக்கு ரொம்ப ஆன்டி இன்கம்பன்சி, அமைச்சர்கள் பல பேர் தோத்து போயிடுவாங்க, சில மீண்டும் நிப்பாட்டி இருக்கிற எம்எல்ஏக்கள்ல ஜெயிக்க மாட்டாங்க, இதெல்லாம் எதிர்பார்க்கிறது. டிஎம்கேக்கு ஒன்றும் பெரிய இது வரா மாதிரி இல்லை. ஆனா அதே நேரத்தில் எதிர்கட்சின்னு அதுக்கு எதிர்ப்பா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது அதிமுக. ஆனா ஒரு கருத்து கணிப்புல என்ன ஒரு புது இதை கொடுக்குறாங்கன்னா, இல்ல தமிழ் வெற்றி கட்சி அப்படியே ஒரு 25 30 40ல இருந்து ஆரம்பிச்சு 106 வரை காமிக்கிறாங்க. ஏன்னா தமிழ் வெற்றி கட்சி, அதாவது விஜயோட கட்சி 25 சீட்டு வாங்கினா கூட அது கம்ப்ளீட்டா இது பண்ணும், அதுவே ஒரு பூமி மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா டிஎம்கே சீட்டு பயங்கரமா குறைஞ்சிரும்.
அதுல சில கருத்து கணிப்பு சொல்லுது இல்ல இல்ல திமுகவுக்கு குறையாது, அதிமுகவுக்கு தான் குறையுது. அது நமக்கு புரியல. எப்படி திமுகவுக்கு? ஏன்னா திமுகவுக்கு எதிர்த்து தான் விஜயோட இது இருந்திருக்கு. திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க அவ்வளவு பேரும் திமுக ஆட்சி மேல ஒன்றும் ஒரு வெறுப்புல தான் போட்டிருக்காங்க. அப்போ இருக்கும் பொழுது அந்த ஓட்டு இல்ல இல்ல அது வந்து பல இடங்கள்ல இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நீங்க சொல்வது போல ஒரு குழப்பறாங்க. ஆனா பாருங்க, இப்ப தேர்தல்ல ஒரு பொலிட்டிக்கல் லாஜிக்னு ஒண்ணு வருது. அதாவது என்னதான் கருத்து கணிப்பு இருந்தாலும் கருத்து கணிப்பே என்ன, உள்ள போய் ஓட்டு போட்டுட்டு வெளியில வந்து தைரியமா அவங்க உண்மையை சொன்னா அதுதான் எக்ஸிட் போல். அதுல சாம்பிள் சைஸ் இருக்கு. இப்போ ஆக்சிஸோட பிரதீப் குப்தா அவர் சொல்றாரு இல்ல நாங்க குடும்பமான வரைக்கும் நாங்க பல இடங்கள்ல பண்ணோம், நகரப்புறத்திலயும் பண்ணோம், கிராமப்புறத்திலயும் பண்ணோம், ஒரு மிக்ஸா தான் பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கிறது இப்படி இருக்குது, ரொம்ப இளைஞர்கள் மத்தியில ஒரு ஃப்ரெஞ்சு இருக்குது அப்படி இப்படிங்கிறாரு. ஆனா பொலிட்டிக்கல் லாஜிக் பார்க்கும்பொழுது என்ன தோணுதுன்னா, அவருக்கு விஜயோட கட்சிக்கு 25 சீட்டு 30 சீட்டு ஆரம்பிச்சீங்கன்னாலே பாருங்க, டப்புன்னு 20 சீட்டு குறைஞ்சிரும், 30 சீட்டு அங்க அடிச்சிடும். அந்த 25 30 இங்க வரும், அது 40ன்னா அங்க 40 குறையும். அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா கிரவுண்ட்ல அப்படித்தான் இருந்தது. அதாவது ஸ்டாலின் ஐயா விட்டுட்டீங்க வச்சுக்கோங்க, மற்ற எந்த தலைவர்களுக்கும் ஒன்றும் பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி யாருக்குமே படல. அது இந்த 5 ஆண்டு காலத்துல ஆட்சியில பார்த்த பிறகு ஒரே ஊழல். அப்புறம் நீங்க கூட பல முறை சொல்லியிருக்கீங்க, அதாவது பல திட்டங்களை இவங்களுக்கு கொடுத்தோம், அது கொடுத்தோம், அது கொடுத்தோம், ஆனா நிறைய பேர் கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் எல்லாமே கடைசி ஒரு 6 மாதத்துல செஞ்ச காரியங்கள். இவங்க தொடர்ந்து ஒண்ணுமே 23ல தான் அந்த முதல்வர் இது ஸ்கீம் கொண்டாங்களா, 1000 ரூபாய் கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க. 21 ஆட்சியில வந்து 23 செப்டம்பர்ல தான் ஆரம்பிச்சிச்சு. அப்படி பார்க்கும்பொழுது பல திட்டங்கள் சொல்வதுக்கு இருக்கு. அப்புறம் இவங்க திருப்பி திருப்பி அது பிரதமர் மோடி தான் காரணம், மத்திய அரசு காரணம், எங்களுக்கு ஒன்றும் பணம் வரல, அது வரல, இது வரல, இதே சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பல பேர் நம்புறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பல பேர் இதுவும் கேட்கறாங்க, இது நிஜமாவே உண்மையா, தமிழ்நாடுக்கு சேர வேண்டியது ஒண்ணுமே சேர இல்லையா? அதுல பாருங்க, விஜய் இந்த பாயிண்ட் தான் எல்லா இடத்துலயும் பேசினார். சும்மாவது தில்லிக்கு தமிழ்நாட்டுக்கு போட்டின்னு சொல்லாதீங்க, இது நீங்க 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சீங்க தான் கேள்வி. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வளர்றதுன்னா, அப்ப விஜயோட கேம்பெயின் தான் சக்சஸ் ஆன மாதிரி தெரியுது. ஆனா அதே நேரத்துல இபிஎஸ் ஐயாவும் கேம்பெயின் பண்ணாரு, அவர் சீக்கிரமா கூட்டணி சரி பண்ணாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இட ஒதுக்கீடு ஒரு விதமாக மேனேஜ் பண்ணிட்டார். அதிருப்தி எல்லா கூட்டணியிலும் இருக்குங்க, கிடைக்க வேண்டிய தொகுதி கிடைக்கல, அப்புறம் அந்த தொகுதி கிடைத்த பிறகு அந்த கட்சிக்கு அவங்க நிப்பாட்ட வேண்டியவங்க நிப்பாட்ட முடியல, கிடைக்காதவங்க எல்லா கட்சியிலும் இருக்குது. அதுல எந்த கட்சியும் அதுல இருந்து வெளியில வர முடியாது. ஆனா அதே நேரத்துல இபிஎஸோட கேம்பெயின்லயும் நிறைய கூட்டம் வந்துச்சு. பல இடத்துல அவர் பாத்தீங்கன்னா அவர் கூட்டம் கம்மி இல்லை. ஆனா அவருக்கு வர கூட்டம் என்ன பாத்தீங்கன்னா, அது எல்லா ஏஜ் குரூப்ஸும். இவர் இதுல ஒரு இளைஞர்னா அந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்க. அங்கேயும் பாருங்க, இந்த மகளிர் இந்த பாலியல் தொல்லை ஒரு இஷ்யூ எடுத்துக்காங்க. அதுல கட்டாயமாக மக்கள் மத்தியில் என்னது, இந்த ஆட்சியில இந்த நிலைமை கெட்டு போன மாதிரி முன்ன கெடலைங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. காவல் சட்டம் ஒழுங்குங்கிறது கம்ப்ளீட்டா மோசமாயிடுச்சு ஒன்று. இரண்டாவது, இந்த போதைப்பொருள் விற்பனை, தமிழ்நாடு இளைஞர்கள் இந்த மாதிரி போதைக்கு அடிமையானது, இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ. இது ஒரு அரசியல் இதுல ரொம்ப பெரிய தாக்கம் கொடுத்தது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுகக்கு இதாகும். ஆனா திமுக விட அதிமுக தான் அதிகமாக இது அடி வாங்குவாங்க சொல்வது அது நம்ப முடிகிற மாதிரி இல்லை. ஏன்னா பொலிட்டிக்கல் லாஜிக் இல்லை. ஏன்னா 5 ஆண்டு காலம் ஆச்சு. சரி, அதிமுக மேல இந்த அதிருப்தி அது முடிஞ்சு போச்சு. அது உங்களுக்கு 24 பாராளுமன்ற தேர்தலிலேயே இதாயிடுச்சு. அப்புறம் ஒண்ணுங்க, மக்கள் மத்தியில ஒரு கோபம் இருந்து வச்சுக்கோங்க, அந்த கோபம் தொடராது. ஏன்னா ஒரு தடவை கோபம் வந்துச்சுன்னா அது வெளில வந்துட்டு அப்படியே இறங்கி போயிடும். அது எல்லா மாநில தேர்தலில் பார்த்திருக்கோம், பாராளுமன்ற தேர்தலில் அதே தான். மக்களுக்கு அந்த கோபம் இருந்து வச்சுக்கோங்க, ஒண்ணுமே செய்யல, சொன்னதை செய்யல, ஏமாத்திட்டாங்க, பல வாக்குறுதிகளை, அந்த கோபம் இருந்துச்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்வது என்னன்னா, அந்த மாதிரி அதிமுக மேலே 2021 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சரியாக செயல்படவில்லை, அந்த கோபம் மத்தியில் இருந்துச்சுன்னா, அது 21 கொடுத்துட்டாங்க தண்டனை, 24 கொடுத்துட்டாங்க,
அப்ப கொடுத்த பிறகு அதே கோபம் தொடருமா? அது சந்தேகம். பாருங்க, ஒரு கட்சிக்கோ இல்ல இப்ப டிஎம்கேக்குன்னு ஒரு லாயல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க, அதிமுகக்குன்னு ஒரு லாயல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த லாயல் ஓட்டர்ஸ் போடலாம். ஆனா மக்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்க. சரி 5 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா 5 வருஷம் இப்ப நடக்கிறத பாக்குறாங்கல்ல. பாருங்க, எல்லாரும் ஒத்துக்குது என்னன்னா ஊழல் அதிகமாயிருச்சு. அந்த ஊழல் சாதாரண சாமானியர் மக்களும் நன்னா பாதிச்சு, சந்தேகம் இல்லாம. நான் சொல்வது போல மகளிரோட நிலைமை என்ன, அது சின்ன பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பட்ட பாடு. எல்லாருக்கும் எல்லா இடத்துல என்ன சொல்றாங்க, பயமா இருக்குது பயமா இருக்குது பயமா இருக்குது. நம்ம வீட்டு பாப்பா ஸ்கூல் போயிட்டு வந்ததுன்னா திரும்பி ஒழுங்கா வருமா, என்ன ஆகும், ஏன் இந்த பயம்? அது நகரப்புறத்திலயும் வந்துருச்சு, கிராமப்புறத்திலயும் வந்துருச்சு. இப்ப திமுக தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம், பிடிச்சிட்டோம். ஆனா மக்கள் கேட்பது, சம்பவம் நடந்த பிறகு நீங்க யாரையா பிடிச்சு கொண்டு வந்து இப்ப கோர்ட்ல நிறுத்திடுறீங்க. ஆனா சம்பவம் தடுக்கணும்ல. அந்த சம்பவம் தடுக்க முடியாத நிலைமை காரணம் என்ன? ஏன் அந்த போலீஸை கண்டு பயம் இல்லை? இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா இந்த மேல ஒரு பெரிய இது இருக்கணும். ஏன்னா பாருங்க, இந்த குற்றம் செய்வர்களுக்கு என்னன்னா, அவங்க மாட்டிக்க போறாங்கிற பயம் ஒண்ணுதான் இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. நம்ம செய்யறது இவ்வளவு பெரிய பாப்பமோ இல்ல தப்போ நினைக்க மாட்டாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது பயம் இல்லாத ஒரு சட்ட ஒழுங்கு இல்லாத நிலைமைக்கு காரணம் யாரு? இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில கட்டாயமாக திமுக மேல அதிருப்தி இருக்குது. அப்ப அடுத்த கேள்வி வருது, இப்போ ஏன்னா பாருங்க, ஒன்னே ஒண்ணு, விஜய் ஆரம்பிச்சாரு, கரூர் சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு கூட பாத்தீங்கன்னா அவர் முழுமையாக அரசியல் பிரச்சாரத்துல இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு இருக்கலாம், அந்த விசாரணை, கரூர் விசாரணை. அதை தவிர்த்து அவங்க கட்டமைப்பு இருக்கு பாருங்க, அதுல யாரும் எக்ஸ்பீரியன்ஸ்டா வரல. இவர் ஆறு புஷி ஆனந்தா இருக்கலாம், ஆதவர்ஜுனா இருக்கலாம். அப்புறம் செங்கோட்டையன் பேருந்து சேர்ந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா பல பேர் என்ன சொன்னாங்க, அங்க ஒன்றும் ஜெல்லா இல்ல, மக்கள் மத்தியில் ஆர்வம் இருக்கு, ஆனா கட்சிக்குள்ள அந்த ஜெல்லால கட்டமைப்பு ஒன்றும் சரிப்படுத்தல, பூத் லெவல்ல கூட ஆள் கிடையாது. அதை தவிர்த்து இவங்க வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் போது கூட என்ன சொன்னாங்க, பண உணர்வுகளுக்கு தான் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் விஜய் ஒன்றும் பெருசா யாருக்கும் செலவுக்கு ஒன்றும் கொடுக்கல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா பாருங்க, இன்னைக்கு ஒரு பிரச்சாரம்னா உங்களுக்கு செலவு ஆகுது. அதுல கேண்டிடேட்ஸ் யாரு யாருக்கிட்ட தங்க கிட்ட கொஞ்சம் நிதி இருக்கோ அவங்க தான் வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களோட வெறும் விருப்பம், அவங்க ஒரு பிரெஞ்சில இவங்களெல்லாம் கொண்டு போய் ஆட்சியில உட்காந்து வச்சிருவாங்களா? ஏன்னா இங்க பாருங்க, இன்னைக்கு தேதியில அரசியல், அதாவது தேர்தல் அரசியல் பார்த்தீங்கன்னா அதுலயும் ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குதுங்க. அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் விஜய் பண்ணாரா, இல்ல விஜய்க்கு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு டீம் இருந்துச்சா? இந்த கேள்வியெல்லாம் வருது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த எக்ஸிட் போல நம்ப முடியல. அதாவது திமுகக்கு சரிவு, அதுல ஏதோ ஒரு நிச்சயம் தெரியுது. ஆனா அதே நேரத்துல அதை ஆட்டோமேட்டிக்கா பெனிஃபிட் அதிமுகக்கு போகும். அதே நேரத்துல இல்ல, அதிமுகக்கு சரிவு அதிகம், திமுகக்கு சரிவு இருக்குது, ஆனா அதை விட அதிமுக அதிகமா இருக்குது, இதுக்கு எல்லாமே விஜய் தான் மேல எழுந்துக்க போறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சயின்டிபிக்கா பொலிட்டிக்கல் லாஜிக்கலா நம்மளால அது ஃபிட் ஆக முடியல. மக்கள் ஒரு விருப்பத்துல ஓட்டு கொடுத்தாங்க, நம்ம யாரும் தடுக்க முடியாது. அப்ப லாஜிக்கும் மீறி நடக்கும் காரியங்கள். ஆனா இதையும் எம்ஜிஆர் நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. 1977 2026 நீங்க அதை ஒப்பிடவே முடியாது. அதே மாதிரி என்டி ராமராவ், இப்ப பல பேர் சொல்றாங்க ஆந்திர பிரதேசத்துல என்டி ராமராவ் இந்த மாதிரி ஒரு சாதிச்சாரு, ஒரு ஒரு 2 ஆண்டு காலத்துல அப்படியே மாத்தி. ஆனா அவரோட அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இதுதான் புரியல சிவாசன். சார், இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2021 தேர்தல் முடிந்த பிறகு கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு போயிருந்தாங்க. ரிலாக்ஸா பொறுமையாகத்தான் சென்னை வந்திருந்தாங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ட்ரிப்பை இடையில ரத்து செய்து விட்டு சில நாட்கள்லயே சென்னை திரும்பிட்டாங்க. சென்னையில தொடர்ச்சியாக அவருடைய நிர்வாகிகள் மாவட்ட வாரியாக சந்திச்சு பேசக்கூடிய நிகழ்வுகள், தேர்தல் குறித்த நகர்வுகள்ல வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களும் தாவேகாவுக்கு ஓட்டு பிரிஞ்சிருக்கு. குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் நேற்று நள்ளிரவுல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல கூட அதிமுக திமுகவுடைய எதிர்ப்புகள் தாவேகா பக்கம் சென்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சார். இதுதான் ஸ்டாலின் அவர்கள் மட்டத்தில் ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறதா சார்? இன்னைக்கு அவருக்கு பதட்டம் 2 காரணம். ஏன்னா கூட்டணி கட்சிகள் திமுகவுடன் ஒத்து உழைக்கலங்கிறது அது முன்னாடியே தெரியும். ஏப்ரல் 23 தமிழ்நாடு எல்லாம் ஓட்டிங் நடந்த போது அதுக்கு முன்பாகவே தெரியும் சரியா வரல இந்த தரம்.
ஒண்ணு. அது காங்கிரஸ் உள்பட. அதுல காங்கிரஸ் தான் மெயின் காரணம். அது ஒண்ணு. அதை தவிர்த்து இந்த தடவை சரியா போகல. இது அது அவங்களுக்கு தெரியும். ஒண்ணு. ஆனா 2வது இப்ப என்ன புதுசா அவங்களுக்கு பயமா இருக்குதுன்னா, இந்த மாதிரி எல்லாம் எக்ஸிட் போல நமக்கு சரிவு இவ்வளவு சொல்றாங்களே, நமக்கு எதிர்த்து இவ்வளவு ஓட்டு இருக்குது, நம்ம இவ்வளவு செஞ்சோம், இவ்வளவு சாதிச்சுன்னு நம்ம சொன்னதை மக்கள் நம்பலையே, இது நிஜமா, இது உண்மையா? பாருங்க, எக்கச்சக்கமா மணி பவரும் யூட்டிலைஸ் ஆயிருக்கு. இதுல யாரும் மறுக்க முடியாது. அந்த மணி பவர்ல பாத்தீங்கன்னா அதிகமாக அத பலத்தா இருந்தது ஆளுங்கட்சி தான். அப்படி இருக்கும் பொழுதே இவ்வளவுலாம் நம்ம பண்ணியும் ஏன் இந்த மாதிரி வருது? பாருங்க, எக்ஸிட் போல வெளியால சொல்லுவாங்க, நாங்க நம்பலம்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன தோணும்? இதுல ஏதோ இருக்குது. ஏன்னா இவ்வளவு எக்ஸிட் போல் நமக்கு இவ்வளவு சரிவு கொடுக்குமா? அது சந்தேகம் வருது. அதுல பாருங்க, இப்ப திமுகவோட செய்தி தொடர்புல இருக்கிறவங்க எல்லாம் டிவில எல்லாம் பல டிபேட்ல, இங்க டெல்லி டிபேட்லயும் வர்றாங்க. ஆனா அவங்க ஒரு விதமா சொல்ற, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது முழுமையா தவறு அப்படிங்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் அந்த மாதிரி எடுத்துக்கல. இந்த மீட்டிங் போட்டு நம்ம ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப புதுசாலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பேச்சு வருதுன்னா, என்ன கொளத்தூர்லயே அபாயமா, இல்ல 1000 விளக்குல ஏதாவது ஒரு பெரிய ரிவர்ஸ் ஆயிடுமா, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வருது. ஏன்னா இப்ப நாம கேள்வி இங்க டெல்லியில கேள்விப்படுதுன்னா 8-9 அமைச்சர்கள் திருப்பி வர ஜெயிக்கவே முடியாதுன்னு பேசப்படுறது. அது இதெல்லாம் கேட்கும் போது கட்டாயமாக முதல்வருக்கும் ஒரு இது இருக்கும் இல்ல, இது என்னது, எப்படி இது மாதிரி சொல்றாங்க? அதனால்தான் பல முறை அவர் எல்லா தொகுதிக்கு யார் இன்சார்ஜோ எல்லாத்தையும் பேசியிருக்காரு. உண்மை நிலவை சொல்லுங்க, சும்மா ஜெயிச்சிருவோம் இது பண்ணாதீங்க, என்ன கரெக்டா எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என்னங்க, சரிவு ஏற்படும் போதே யாரும் அந்த பேட் நியூஸ் சொல்ல விரும்ப மாட்டாங்க. கட்சி மேலிடத்துக்கு எப்போதுமே கட்சியில இருக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க கூட பேசாம இருப்பாங்க. அது முடிவு வந்தப்புறம் பார்க்கலாம், எதுக்கு நம்மளா போய் சொல்லுவது, தெரிஞ்சும் சொல்ல மாட்டாங்க எல்லா கட்சியிலையும். அது ஒரு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க தேர்தல் முடிகிற நேரத்தில் சரி. ஏன்னா இந்த பாருங்க, 1977 இந்திரா காந்தி எமர்ஜென்சி பெருக வச்ச பாராளுமன்ற தேர்தல் என்ன ஆச்சுன்னா, இந்திரா காந்திக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, இல்ல இல்ல 300 வந்துரும் அப்படியே இந்திரா காந்தியை இது பண்ணி வச்சுட்டாங்க. உண்மையை சொல்லவே இல்லை. தேர்தல் வந்த பிறகு அவங்க ஷாக், இவ்வளவு மோசமா போயிடுச்சு, அவங்களே தோத்துட்டாங்க. இப்ப அந்த மாதிரி வருது இப்ப தமிழ்நாடு நிலைமை. உண்மை சொல்லாத இது. அப்புறங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், இப்ப திருமாவளவன் பாருங்க, முதல்ல இருந்தா திருப்தியா இருக்காரு. என்னது, நீங்க ஒரு புது கட்சி தேமுதிக உள்ள கூட்டிட்டு வந்து அந்த அம்மாக்கு நீங்க இவ்வளவு தொகுதி கொடுத்தீங்க, ஒரு ராஜ்யசபா கொடுத்தீங்க. அந்த அம்மா கூட தங்களோட பரப்புரையில எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற பாலியல் தொல்லை எடுத்து சொன்னாங்க. எதிர்கட்சிகள் சொல்வது போல அவங்களும் சொன்னாங்க. அவங்களுக்கு இபிஎஸ் மேல இருந்த ஒரு கோபத்தை, அதனால்தான் அந்த பக்கம் போனாங்க. ஏன்னா நமக்கு ராஜ்யசபா கொடுக்கலன்னு போனாங்க. அது தேமுதிக அந்த பக்கம் போக வேண்டிய காரணம் என்ன? இதுதான் அடிப்படை காரணம். அப்படி இருக்கும் பொழுது உங்க அலையன்ஸ் பார்ட்னரே அதை சொல்றாங்க. காங்கிரஸ் கதை தான் கேட்கவே வேண்டாங்க. பாருங்க, இன்னும் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, இந்த கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்றாரு, இல்ல ஆட்சியில இருப்போம் இல்ல எதிர்கட்சியா இருப்போம்னு ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கிரீஷ் சோடங்கர் சொல்வது, கிரீஷ் சோடங்கர் சொல்லல, ராகுல் காந்தி நினைப்பதை தான் அவர் வாய் வழியா சொல்றாரு. ஏன்னா தொடர்ந்து நான் பல திமுக தலைவர்கள் பேசும்போது என்ன நினைக்கிறது, அவங்க தொடர் இல்லைங்க காங்கிரஸ்ல தலைவர்கள் அப்படி இருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவு வந்த உடனே காங்கிரஸ் டிஎம்கே உறவு முறிஞ்சிடும். ஏன்னா அவருக்கு என்னன்னா, தனக்கு அவர் பாருங்க, அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, சரி நீங்க சீட்டு ஆனா பப்ளிக்கா சொல்லுங்க, நாங்க அடுத்தது ஒரு ஒரு இந்த ஆட்சி போவோம், கூட்டாட்சி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுங்க. அது ஸ்டாலின் மறுத்துட்டாரு. அவர் சொன்னாரு, எங்க கொள்கைக்கு எதிர்த்து நாங்க போக முடியாது. அப்படி சொன்னதுனால பாருங்க, அதனால பாருங்க இங்க உள்ளுக்குள்ள முதல்ல இருந்தே பிரச்சனை. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164